வண்டியனா நம்ம பாட்டி அங்கதானா நின்னுட்டு இருக்காங்க. பாட்டி பாட்டி காப்பாத்துங்க. நீங்க என்ன கூப்பிட்டாலும் உங்களை யாரும் வந்து காப்பாத்த மாட்டாங்க. டேய், இப்ப எங்களை விட போறீங்களா இல்லையா? கத்தி ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட போறோம். நீங்க என்ன கத்துனாலும் உங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. யாராவது எங்களை வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். டேய், எதுக்குடா கார் நிறுத்தின? என்னடா இது? ஏதோ ஒரு உருவம் வந்து கார் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. பாஸ், ஆமா பாஸ். என்ன பாஸ் இது? பாக்குறதுக்கு ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு. ஐயோ பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரை விட்டு காலி பண்ணலனா யாராவது பாத்துருவாங்க பாஸ். பேசாம வண்டியை ஏத்திட்டு போயிருட்டுமா? இந்த குழந்தைங்களை விடாம உங்களை இங்க இருந்து நான் அனுப்ப மாட்டேன். டேய், அந்த பக்கம் தான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, காரை திருப்பிட்டு போடா. ஐயோ பாஸ், என்ன பாஸ் இது? எங்க திருப்பினாலும் காருக்கு முன்னாடி வந்து நிக்குது. நீங்க இந்த ரெண்டு பேத்தையும் கீழே விடாம உங்க கார் இங்க இருந்து கிளம்ப முடியாது. டேய், இப்போ நீ காரை வேகமா ஓட்டிட்டு போறியா இல்லையா? ஐயோ பாஸ், இங்க பாருங்க, காரை எடுக்க விடாம வந்து கார் மேல நின்னுட்டு இருக்கு பாஸ். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, இந்த ரெண்டு பசங்களையும் கீழே விடாம உங்க காரை இங்க இருந்து எடுக்க முடியாது. ஐயோ பாஸ், காரை பின்னாடி தள்ளுது பாஸ். வண்டி அண்ணா பாத்தீங்களா? பிக்கச்சு நம்மளை காப்பாத்த தான் வந்திருக்கு. அங்கிள், நீங்க இங்க இருந்து தப்பிக்க முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டீங்க அங்கிள். எங்களை கீழே இறக்கி விட்டாதான் உங்களால இங்க இருந்து போக முடியும் அங்கிள். என்னடா இந்த பொம்மை எங்களை என்ன பண்ணிட போகுது? டேய், நீ கீழே இறங்காத, நான் இறங்கி அது என்னன்னு பாக்குறேன். இப்ப பேசாம இந்த இடத்த விட்டு போக போறியா இல்ல எங்கிட்ட 4 அடி வாங்கிட்டு தான் போவையா? ஒழுங்கா எங்களுக்கு வழி விட்டுரு. அங்கிள், பேசாம பின்னாடி வந்துருங்க, அது உங்களை அடிச்சு தள்ளிரும். ஹாய் வண்டி அண்ணா, பாத்தீங்களா? பிக்கச்சு அந்த அங்கிளை அடிச்சு தள்ளி விட்டுருச்சு. ஐயோ அம்மா, டேய் என்னையே அடிச்சிட்டியா? என்னடா ஏதோ பொம்மை மாதிரி இருக்கேன்னு பார்த்தா இப்ப வாடா சண்டைக்கு. அங்கிள், பேசாம விட்டுருங்க அங்கிள். உங்களால அதுகிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அங்கிள். போனீங்கன்னா அடிச்சிரும் அங்கிள். என்ன இவ்வளவு அடிக்கிற? அப்படியே அசையாம நின்னுட்டு இருக்கான். பாஸ் பாஸ், இந்த பக்கம் வந்துருங்க பாஸ். அது திரும்பவும் உங்களை உதைக்க வருது, தள்ளிக்கோங்க பாஸ். டே சிண்டு, அங்க பாரு, திரும்பவும் அது அந்த அங்கிளை உதைச்சு தள்ளிருச்சுடா. ஐயோ அம்மா. அங்கிள் பாத்தீங்களா? இதுக்கு தான் அதுகிட்ட சண்டைக்கு போக வேண்டாம்னு சொன்னோம். அங்க பாருங்க, உங்க பாஸ் கீழே விழுந்தவரை எந்திரிக்கவே இல்ல. இப்பவாது எங்களை கரெக்டா கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுருங்க. பாஸ், என்னாச்சு பாஸ்? ஒரு பொம்மை இடிச்சதுல இப்படி கீழே விழுந்து கிடக்குறீங்க, எந்திரிங்க பாஸ். அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண பிக்கச்சு இல்ல. அதை அடிச்சா இந்த மாதிரி தான், கீழே விழுந்தா எந்திரிக்கவே முடியாது. பாஸ், நீங்க அப்படியே இங்க இருங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த 2 பசங்களை கொண்டு போய் டெலிவர் பண்ணாம இருக்கிறது இல்ல. அங்கிள் சொன்னா கேளுங்க, போனீங்கன்னா நீங்களும் நல்லா அடி வாங்குவீங்க அங்கிள். என்னடா ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப பாருங்க. ஐயோ அம்மா, என்னது இது? பயங்கரமா பேசினாரு, இப்ப பார்த்தா ஒரே அடியில கீழே விழுந்து கிடக்குறாரு. அங்கிள், என்ன அங்கிள் இது? ஒரே அடியில இப்படி எந்திரிக்க முடியாம விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை, தேங்க்யூ சோ மச் பிக்கச்சு. பிக்கச்சு வந்ததால நம்ம தப்பிச்சோம். டே சிண்டு, இப்பவாது சொன்னா கேளுடா, சீக்கிரமா கீழே இறங்கி வா. இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்தோம்னா அவ்வளவுதான். பண்டி அண்ணா, நம்ம எதை பத்தி கவலைப்பட தேவையில்லைண்ணா. அதான் பிக்கச்சு வந்து நம்மளை காப்பாத்திருச்சுல. அங்கிள், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நாங்க போய் ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறோம். அட கடவுளே, இந்த பசங்களை ரொம்ப நேரமா காணோம். என்னது இது? இது மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. டேய் பண்டி, என்னடா இது? யாரோ ஒருத்தரோட வண்டியில போன மாதிரி இருந்துச்சு, பார்த்தா இது மேல ஏறி வந்துட்டு இருக்கீங்க. என்னடா ஆச்சு? பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே யாரோ 2 பேரும் எங்களை கடத்த பார்த்தாங்க பாட்டி. அட்ரஸ் கேட்குற மாதிரி எங்களை கார்ல ஏத்திட்டு போயிட்டாங்க பாட்டி. நல்ல வேலை பாட்டி, இந்த பிக்கச்சு வந்துதான் எங்களை காப்பாத்துச்சு. இல்லாட்டி வெளியூர் கூட்டிட்டு போயிருப்பாங்க. என்னடா சொல்ற? அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி தனியா எங்கேயும் போகாதீங்கன்னு. சரி, என்னடா இது? பாக்கறதுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு. இதுதான் உங்களை காப்பாத்துச்சா? என்னால சுத்தமா நம்ப முடியலையே. ஆமா பாட்டி, இது பேரு பிக்கச்சு. இதுதான் வந்து அவங்க 2 பேத்தையும் அடிச்சு போட்டுட்டு காப்பாத்திருச்சு. அவங்க 2 பேரும் இன்னும் அங்கதான் பாட்டி விழுந்து கிடக்குறாங்க. இனிமேல் பிக்கச்சு எங்களோட தான் இருக்க போகுது. பண்டி அண்ணா, நம்ம பிக்கச்சுவை நம்ம வீட்லயே தங்க வச்சுக்கலாம்னா. ஆமா பிக்கச்சு, இதுதான் எங்க பாட்டி வீடு. இவங்க தான் எங்க பாட்டி. ஏண்டா, இதை நம்ம வீட்டிலேயே தங்க வச்சுக்க போறீங்களா? இது உருவத்துக்கே நம்ம வீட்டுக்குள்ள தங்க வைக்க முடியுமா? என்ன பாட்டி நீங்க? இதுதான் எங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்துச்சுன்னு சொல்றோம், நீங்க வந்து வீட்லயே தங்க வச்சுக்கணுமான்னு கேக்குறீங்க. அதெல்லாம் முடியாது. இது கண்டிப்பா எங்க கூட நம்ம வீட்லயே தான் தங்க போகுது பாட்டி. பிக்கச்சு, நீ வா, உள்ள போலாம். பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நானும் உங்க கூடவே தங்கிக்கிட்டுமா? எனக்கு வெளியில தங்கினா ரொம்ப பயமா இருக்கும். நானும் வீட்டுக்குள்ள வந்து தங்கிக்கிட்டுமா? அடக்கடவுளே, இது பேசக்கூட செய்யுமா? என்னமோ பண்ணுங்கடா. இதை வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டே வர முடியாது. முடிஞ்சா கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள தங்க வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், நாளைக்கு நான் எங்க வீட்டுக்கே போயிடுவேன். பாட்டி, என்ன பாட்டி நீங்க? பிக்கச்சு தான் எங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கு. அதனால பிக்கச்சு இனிமேல் எங்க கூட நம்ம வீட்டுல தான் தங்க போகுது. என்னமோ பண்ணுங்கடா. நீங்க 2 பேரும் மொத்தத்துல என் பேச்ச சுத்தமா கேட்கறது இல்ல. பிக்கச்சு, நீ உள்ள வா. எங்க பாட்டி அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ உள்ள வா, நம்ம வீட்டுக்குள்ள போய் எங்க பெட்லயே படுத்துக்கலாம். வா. தேங்க்யூ பண்டி.
நானும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் உங்க வீட்டுல தங்கிக்கிறேன். ஐயோ, என்னால இந்த கதவு வழியா உங்க வீட்டுக்குள்ள போக முடியலையே. உங்க பாட்டி சொன்ன மாதிரி உங்க வீட்டோட கதவு ரொம்ப சிறுசா இருக்கு. என்னால அது வழியா உள்ள போக முடியல. நான் வெளியிலயே தங்கிக்கிறேன். பண்டி அண்ணா பேசாம ஒண்ணு பண்ணலாமா? நம்மளும் பிக்கச்சியோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு நாள் வெளியிலயே தங்கிக்கலாம்ண்ணா. டே சிண்டு, மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லடா, நம்மளை கடத்த முயற்சி பண்ணவங்க திரும்ப வந்தாலும் வருவாங்க. நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பிக்கச்சுக்கு வீடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அண்ணா என்னடா இது ரூம் மாதிரி இருக்கு? இந்த ரூம்குள்ளதான் நம்ம 3 பேரும் தங்கிக்க போறோமா? நம்ம 3 பேரும் இல்லடா, பிக்கச்சுக்கு மட்டும் நான் ஸ்பெஷலா இந்த ரூம் செஞ்சிருக்கேன். பிக்கச்சு உனக்கு அளவா இருக்கும், நீ உள்ள வந்து தங்கிப்பாரு. இன்னைக்கு நைட்டு மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு. வெளியில படுத்தினா உன் மேல மழையே பெஞ்சிரும். ஹாய், எனக்காகவே ஸ்பெஷலா பண்ணீங்களா? இருங்க, நான் உள்ள போய் பார்க்கறேன். எனக்கு இந்த ரூம் ரொம்ப வசதியா இருக்கு. நான் இதுக்குள்ளேயே படுத்து தூங்கிடுவேன். பண்டி அண்ணா, பிக்கச்சு இதுக்குள்ள படுத்தா கண்டிப்பா நனைஞ்சிரும்ண்ணா. இல்ல இல்ல, இந்த ரூமே எனக்கு வசதியா தான் இருக்கு. நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் உள்ள போய் படுங்க. பிக்கச்சு இரு, நான் இந்த ரூமுக்கு டோர் கூட பண்ணிருக்கேன். இந்த டோரை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா உனக்கு உள்ள மழையே பெய்யாது. சரியா? இங்க பாரு, உன்ன மாதிரியே இதுக்கு ஒரு டோர் பண்ணிருக்கேன். ஹை பண்டி அண்ணா, இந்த டோர் வழியா பிக்கச்சு வெளியில வந்து உள்ள போய்க்கலாமா? ஆமாண்டா சிண்டு, இருடா, இந்த டோரை எடுத்து க்ளோஸ் பண்றேன் பாரு. இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மழையெல்லாம் உள்ள பெய்யவே பெய்யாது. ஓகே, அவ்வளவுதான் பிக்கச்சு, உன்னை உள்ள வச்சு லாக் பண்ணியாச்சு. இன்னைக்கு காலையில தான் நான் ஓபன் பண்ணுவேன். பண்டி அண்ணா, அதான் பிக்கச்சு இருக்கலண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒரு நாள் வெளியிலயே படுத்துக்கலாம்ண்ணா. வெளியில படுக்கிறது அவ்வளவு சேஃப் கிடையாது. நான் சொன்னா நீ என்னைக்கு கேட்டிருக்க. சரி, நீ உனக்கு போய் கட்டில் எடுத்துட்டு வா, கட்டில படுத்துக்கலாம். நீங்க 2 பேரும் கவலைப்படாம படுத்து தூங்குங்க. அவங்க 2 பேரும் திரும்பி வந்தா கண்டிப்பா நான் அவங்கள பாத்துக்குவேன். அண்ணா, அதான் பிக்கச்சு பாத்துக்குவேன்னு சொல்லுதல்ல, எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுண்ணா. நான் இந்த கட்டில் மேலேயே படுத்து தூங்க போறேன்னா. நீ கட்டில படுத்துட்டியா? சரி, உங்களோட படுத்தா எனக்கு சுத்தமா இடம் இருக்காது. நான் இங்க அப்படியே திண்ண மேல படுத்துக்கிறேன். பாட்டி, எங்களுக்கு ஒரு தலகாணி பெட்ஷீட் எடுத்து கொடுங்க பாட்டி. டேய், இப்ப நீங்க 2 பேரும் உள்ள வந்து படுக்க போறீங்களா இல்லையாடா? பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நாங்க 2 பேரும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வெளியில படுத்துக்கிறோம் பாட்டி. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து எங்க கூட படுத்துக்கோங்க பாட்டி. என்னது, நானும் வந்து உங்க கூட படுக்கணுமா? டேய், என்னடா இது? எதையோ ஒன்ன கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கு ரூம் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு பக்கத்திலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா பாட்டி, பிக்கச்சுவை மட்டும் வெளியில விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி உள்ள வந்து படுக்க முடியும்? அதனாலதான் பிக்கச்சுக்கு சூப்பரா ரூம் கட்டி கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்யும். அதுக்கப்புறமா வந்து கதவை தட்டினீங்கன்னா நான் திறக்க மாட்டேன். நைட்டு ஃபுல்லா வெளியில தான் நீங்க படுக்கணும். டே வண்டியை ரிவர்ஸ் எடுடா. அந்த 2 பசங்களும் இங்க தாண்டா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பாஸ் பாத்தீங்களா? அதுக்கு தனியா ரூம் வேற கட்டி கொடுத்துருக்காங்க பாஸ். அது நல்லா தூங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் சரியான நேரம். இந்த 2 பசங்களையும் தூக்கிடலாம் பாஸ். டேய் அமைதியாயிரு. கரெக்டான டைம் பார்த்து தூக்கணும்டா. அது தூங்கிக்கிட்டு இருக்கா இல்லை முழிச்சிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கிட்டேயே வச்சு அந்த பசங்களை தூக்குறதே ரொம்ப ரிஸ்க்கு. வீடு எதுன்னு பார்த்துட்டோம்ல, நாளைக்கு வந்து அலேக்கா தூக்கிட்டு போயிடலாம். நீ முதல்ல காரை எடு.